ஹை குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நல்லவங்களா இருக்கிறேன். ஆனா, அதனால கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நாம என்னதான் மத்தவங்களுக்கு உழுந்து உழுந்து உதவுனாலும் சரி, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்களேன், துண்ட காணும் துணிய காணும்ன்ட்டு ஓடுவாங்களே தவிர, ஐயய்யோ! இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நம்ம வந்து கஷ்டப்படும்போது அவன் வந்து ஹெல்ப் பண்ணான். அதனால நம்ம வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா, எப்படி சொல்லுவாங்க? பூமியிலேருந்து மழை வந்துரும். உண்மைய சொல்லப்போனா. வானத்துலருந்து மழை வருதோ இல்லையோ, பூமியிலேருந்து மழை வந்துரும். ஏன்னா உண்மையான காரணம் அதுதான்ப்பா. யாருமே நம்ம வந்து செஞ்ச உதவிய நெனச்சு கூட பார்க்கவே மாட்டாங்க. நம்ம அத எதிர்பார்க்குறதே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்மள வந்து மோசமா ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம என்னதான் நல்லா நடந்துக்கிட்டாலும் சரி, நமக்கு ஆறுதல் சொல்லவோ, சப்போர்ட் பண்ணவோ யாருமே இல்லன்னு நெனச்சிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு என்னைக்காச்சும் இப்படிலாம் ஒரு யோசனை வந்திருக்கா? நான் சொல்ற மாரி இந்த யோசனைலாம் வந்திருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் யாருமே என்ன மதிக்கல? ஏன் யாருமே என்னைய புரிஞ்சுக்கல? என்கிட்ட என்னதான் தப்பு இருக்கு? ஒருவேளை நம்மட்ட தான் குறை இருக்குமோ? இல்ல நாம எதுவும் தப்பா நடந்துக்கிறோமோ? இப்பேற்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு தான். முழுசா பாருங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னு வைங்களேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா பம்பரமா சுத்தி, 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 சுத்தி வேலை பார்ப்பீங்க. காலையில டீல ஆரம்பிச்சு, நைட்டு குடிக்கிற கஷாயம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு வேறு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வேறு, இது போக ஸ்நாக்ஸ் செக்ஷனுங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ளே இப்போ நம்ம போகவே முடியாது. ஸோ இவ்வளோ வேலையும் நம்ம வச்சுருக்கோம். இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். இதில் ஒர்க்கிங் உமன்னா கேட்கவே வேண்டாம். காலையில் 4 மணிக்கே அவங்களுக்கு வந்து விடிய ஆரம்பிச்சிரும். சம்டைம்ஸ் 3 மணிக்கே கூட விடியும். அவங்க காலையில் எந்திரிச்சு இருக்க எல்லா வேலையும் பார்த்து, வேலைக்கு போகிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்களே எல்லாமே அதை தயார் பண்ணி வைக்கணும். ஹஸ்பண்டுக்கு பார்க்கணும், மாமியார் மாமனாருக்கு பார்க்கணும், குழந்தைங்களுக்கு பார்க்கணும். இதில் அவங்க குளியலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 செகண்டில் குளிச்சுட்டு வருவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுன்னு ஓடுவாங்க. இதில் அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுளாக இருக்காது. ட்ரிபிள் ஒர்க்காக இருக்கும். ஆனால் சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு சேலரி தான் கிடைக்கும். இவ்வளோ வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் சரிங்களா? ஒரே ஒரு நாள் நம்ம வண்டி வந்து உடம்பு முடியாமல் படுத்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளை யாரும் கவனிக்கலைன்னா, அப்போ யோசிப்போம். ஒரு 2 மாத்திரையை வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு, என்னடா வாழ்க்கை இது? நம்ம வாழ்க்கை இப்படியா போய்க்கிட்டு இருக்கு? அப்படின்னு யோசிப்போம். ஐயோ! ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ஹைப்பையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் தெரியாத மக்களுக்கும் போகும். சரியா? நம்ம இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது 2 மாத்திரையை போடுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா, சரியாயிரும். இப்படித்தான் சொல்கிறாங்களே தவிர, ஐயோ உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, சரிடி நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஏம்மா உனக்கு காய்ச்சல் அடிக்குதாம்மா, நாங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்குறோம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா. இப்படிலாம் நம்ம பசங்களோ நம்ம புருஷனோ இந்த அளவுக்கு தாங்கினாங்கன்னா அது வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் 100ல் 90% பேருக்கு இது மாதிரி அமைகிறதே கிடையாது. காய்ச்சலா? சரி 2 மாத்திரை போடு. இல்ல இந்தா ரூவா வச்சிருக்கேன். போய் ஆஸ்பத்திரிக்கு நீயே போயிட்டு வா அப்படின்னுவாங்க. கொடுமையிலும் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு காய்ச்சல்னு வந்திருக்கும்போது தன்னந்தனியா நம்மளே தனியா நடந்து போய் ஊசி போட்டு வர்றது தான். அந்த கொடுமைய வந்து யாருமே அனுபவிக்கக்கூடாது. ஆனா 100ல இந்த 10% பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நான் அவங்கள இதில சொல்லவே இல்ல. இந்த 90% பேர மட்டும் தான் சொல்றேன். ஆனா, இதுலயும் சில ஆண்கள்லாம் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு இது பொருந்தும். கஷ்டப்பட்டு படிச்சு என்னெல்லாமோ படிப்பாங்க. கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை நமக்கு எப்படியாவது நல்ல வேலை அமைஞ்சிரணும்னு சொல்லிட்டு, ஒரு வேலைய தேடி உட்கார்ந்தா, அதில 1008 நொட்டம் சொல்லுவாங்க. இந்த குறைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரும். ஆனா, அவங்க சிந்தனை என்னதான் இருந்திருக்கு தெரியுமா? நம்ம ஃபேமிலிய நல்லா பார்த்துக்கணும். இஎம்ஐ கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ கட்டணும். பேரண்ட்ஸ பார்த்துக்கணும். ஒரு நல்ல வீடு வாங்கணும். கார் வாங்கணும். எதித்த வீட்டுக்காரன் அப்படி இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருக்கான். நம்ம குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும். பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கணும். நம்மள பெத்தவங்கள நல்லா பார்த்துக்கணும். இப்படியே அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில கணவர்கள்மார்கள்லாம் 12 மணி நேரம் டியூட்டியும் முடிச்சுட்டு லேட் நைட்டாவும் வருவாங்க. நைட் டியூட்டியும் சேர்த்து பார்ப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நம்ம குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நம்ம குடும்பத்த ஒரு விதத்துல தூக்கி நிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி அதில நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கள உட்கார வைக்கணும். இப்படித்தான் அவங்க வந்து நினச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. நெறைய வந்து ஜென்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து குத்தம் சொல்லவே முடியாதுப்பா. ஏன்னா, ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்கும், இவ்ளோ செலவு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கும், அவங்க நாய விட மோசமா உழைப்பாங்க. பட் இவ்ளோ கஷ்டப்படுறதே அவங்க ஃபேமிலிக்கு தான்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லேட்டாக வந்து டியூட்டி முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காரும்போது, "என்னங்க இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப வேலையா? ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கீங்க? காஃபி போட்டு தரட்டா? இல்ல ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தரேன்." இப்படி சொல்லி பாருங்களேன். பயவுள்ள அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ச்சே! இவங்களுக்காக நம்ம எவ்வளோ நாள் உழைக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடத் தோணும். ஏன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. கோவத்த விட நீங்க கனிவா பேசுற 2 வார்த்தைக்கு மயங்காத ஆண்களே கிடையாது. நம்ம மேல இவ்ளோ கேர் பண்ணிக்கிறா, இவள வந்து நம்ம வந்து ராஜாத்தி மாரி வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நெனைப்பாங்க. இதுவே நம்ம லேட்டா வந்து சில பெண்கள் இருக்காங்க. எப்படி தெரியுமா? "ஏன் லேட்டு? என்ன? எப்போ வர்றீங்க? எப்போ வர்றீங்க?" இந்த மைனா படத்துல வர ஹீரோயின் மாரி எப்போ வர்றீங்க? எப்போ வரீங்கன்னு கேட்கறது. அப்புறம் "ஏன் லேட்டு? ஏன் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல வழக்கம் போல மங்கினி அமைச்சர் மாரி வந்தீங்களா?" இப்படி வேற கேட்பாங்க. இப்படிலாம் கேட்டாங்கன்னா, நொந்து நூடுல்ஸ் ஆயி வர்ற கணவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ச்சீ! இதுக்கு வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கலாம். ஆஃபீஸ்க்கு போனா மேனேஜர் தொல்ல, இங்க வந்தா இவ தொல்ல. இதுக்கு எதுக்குடா ஆண்டவா என்ன படைச்ச? அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு காரணம் நீங்க தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேடீஸோ, ஜென்ஸோ 2 பேருமே எதுக்காக உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு தெரியுமா? இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க தான். ஏன்னா, மத்தவங்க நம்மள டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீடம் வந்து குடுத்து வச்சிருப்போம். ஏன்னா, நமக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அத வந்து இக்னோர் பண்ணிருவோம். கண்டிப்பா அப்படி இக்னோர் பண்ணாதீங்க. உங்களோட கஷ்டத்த வெளில சொல்லுங்க. "இப்ப என்னால முடியாது. இத என்னால செய்ய முடியாது. நானே வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ வாங்கிக்க." அப்படின்னு நீங்க சொல்லலாம். லேடீஸா இருந்தா என்ன சொல்லலாம்? "இவ்ளோ வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு வந்து உடம்பு வந்து டயர்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னால பண்ண முடியாது." இப்படின்னு சொல்லலாம். அத விட்டுட்டு, "நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என் குடும்பத்துக்காக உழைப்பேன். என் குடும்பத்துக்காக நான் எல்லாம் செய்வேன்." நீங்க போய் படுத்து கிடந்தீங்கன்னா, ஒருத்தர் உங்கள கண்டுக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் உடனே மண்டைய மண்டைய ஆட்டாம, நோ சொல்லி பழகுங்க. எதுக்கு எஸ் சொல்லணுமோ, அதுக்கு மட்டும் எஸ் சொல்லுங்க. நோ சொல்ல ஃபர்ஸ்ட்டு கத்துக்கங்கப்பா. ஏன் சொல்றேன்னா, எல்லாமே என்னால முடியும். சில பேர்லாம் இருப்பாங்க, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காய்ச்சல் கொதிக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாத்திரைய போட்டு படுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுப்பாங்க. இது அது அவங்க மாமியார், மாமனாருக்கோ இல்ல புருஷனுக்கோ தெரியுமோன்னு பார்த்தா கண்டிப்பா தெரியாது. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன தெரியுமா பண்ணணும்? "இங்க பாருங்க எனக்கு இன்னைக்கு முடியல. அதனால நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைங்க." அப்படியே நீங்க பொறுமையா சொல்லலாம். நீங்க வந்து சண்டை போடுங்கன்னு நான் சொல்லவே இல்ல. உங்களோட மதிப்ப வந்து மத்தவங்களுக்கு உணர்த்துங்க. இல்ல என்னால முடியும்ன்னு சொல்லிட்டு, இவ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து செஞ்சு வச்சுருவா அப்படிங்கிற ஒரு நிலைமைய நீங்க வந்து கொண்டு வராதீங்க. என்னால முடியல இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போட்டு தான்ப்பா ஆகணும். உடம்பு சரியில்லப்பான்னு சொல்லணும். அத விட்டுட்டு, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி வேலைக்கு ஓடி போயிருவான். இவன வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி யோசிக்க நீங்களே உங்கள வந்து வைக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள நல்லா கவனிங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள மட்டும் பண்ணுங்க. உங்களோட உடம்பையும், மனசையும் ஸ்ட்ராங்கா வைங்க. நீங்க என்னதான் சம்பாதிச்சு வச்சாலும், பீரோல நெறைய பணத்த சேர்த்து சேர்த்து வச்சாலும் சரி, உங்க உடம்புங்கிற ஒரு விஷயம் கெட்டு போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது எந்த கொம்பனாலயும் அத வந்து சரி பண்ண முடியாது. ஏன்னா உடம்பும், மனசும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்தா மட்டும் தான் நீங்க சம்பாதிச்ச சம்பாதிப்புக்கே ஒரு மதிப்பு இருக்கும். இதுக்கு மதிப்பு வேணும்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு மதிப்பு வேணும். ஸோ மதிப்ப வந்து கட்டாயப்படுத்தி வாங்காதீங்க. அன்பையும் கேட்டு வாங்கக்கூடாது. சரியா? ஏன்னா 2மே நம்மள வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும். சில நேரம் கொஞ்சம் விலகி தான் நின்னு பாருங்களேன். கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கே நல்லதா தோணும். ஒருத்தர் நம்மள புரிஞ்சுக்கலன்னு நம்மளோட மதிப்பு குறையாது. அந்த புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்த நீங்க அவங்களுக்கு குடுக்கல. அந்த அளவுக்கு நீங்க வந்து வெகுளித்தனமா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்க தப்பு. அந்த தப்ப திருத்திக்கங்க அப்படின்ட்டு தான் இந்த தங்கச்சி வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களோட தப்ப வந்து நீங்க புரிஞ்சுகிட்டு அதுலேருந்து மீண்டு எந்திரிச்சு வாங்கப்பா. ஏன்னா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா அத பண்ணுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லட்டா? நிலா வந்து எல்லார் கூடயும் பேசவே செய்யாது. ஆனா, அதோட அழகு குறையுமான்னு பாருங்களேன். நாளுக்கு நாள் அதோட அழகு கூடிக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி தான் உங்க நல்ல மனசும். சரியா? ஒரு நாள் சரியான மனுஷங்கிட்ட கண்டிப்பா உங்களோட மதிப்பு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும் அந்த இடத்துல. அதுவரைக்கும் உங்க மதிப்ப நீங்களே குறைச்சிடாதீங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப்பையும் கொஞ்சம் பண்ணிக்கங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அப்புறம் லாஸ்ட்டா நான் வீட்ல யூஸ் பண்ற குட்டி குட்டீஸ் பொருளெல்லாம் நான் வந்து ப்ரோமோ இதில வந்து வைக்கிறேன். சரிங்களா? டேக்ல வந்து குடுக்குறேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கங்க. "யான் பெற்ற இன்பம் அனைவரும் பெறுக" அப்படிங்கிறதே நம்மளோட கான்செப்ட். சரியா? ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா அந்த பொருட்கள் நீங்களும் வாங்கி பாருங்கடா. வீட்டுக்கு தேவையானதா எது கம்மியான விலையிலோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வாங்கி வீட்டுக்குன்னு சேர்த்து வைப்பேன். அத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா காசோட மதிப்பு யாருக்கு தெரியும் தெரியுமா? காசு இல்லாம கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சவங்களுக்கு மட்டும் தான் அது ரூ. 1 மதிப்பு கூட தெரியும். ஸோ அந்த ரூ. 1 கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட குறிக்கோள். உங்களோட மதிப்பும், உங்களோட அன்பும் கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரும். அதுவரைக்கும் டாடா, பை பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்கப்பா. பை.